ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். வீட்லேயே தேங்காய் பால் வச்சு சூப்பரான ஜெல்லி ரெடி பண்ணிடலாங்க. கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. சரி, இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது இருக்கட்டும். அகர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இப்போது தேங்காய் பால் திக்காகவும் தண்ணியாகவும் எடுத்திருக்கேன். தண்ணியாக எடுத்துருக்கிற தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, எனக்கு 2 கப் அளவுக்கு வந்திருக்கு, ஊற்றி அந்த அகர் கோர வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க, கரைஞ்சி வர்றது வரைக்கும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது கூட நான் 2 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு 2 கப் அளவு சீனி போட்டது கரெக்டாக இருந்துச்சு. இனிப்பு எல்லாமே போட்டு நல்லா சீனி கரையிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு சின்ன பிளேட் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் போல் இந்த ஜெல்லி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி ரோஸ் சிரப் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி கலருக்காகத்தான். இதை நம்ம இப்போ ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது நல்லா கட்டியே அழகாக வரும். இப்போ இதில் முதல் திக் பால் எடுத்துருந்தோம் இல்லையா, தேங்காய் பால், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, தேங்காய் பால் தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். அதுக்காகத்தான் ஒரு கொதியிலே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து நெய் எதுவும் தடவ வேண்டாம், நம்ம கொதிக்க வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி விட்டுறலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஜெல்லி எடுத்து பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துடலாம். பீஸ் போட்ட ஜெல்லியை நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை நான் இப்போ போடுறேன். இந்த மாதிரி எல்லா இடமும் போட்டு விட்டுறலாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சு எடுத்துருங்க. சூப்பராக செட் ஆகிடும். இந்த பாருங்கள், செட் ஆகிடுச்சு. நான் இப்போ அதை பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.